3 வளையங்கள். ஒரு விதி. அயாலியின் நம்பமுடியாத காதல் கதை ரியா மற்றும் டிகாஸின் சமையலறை குழப்பங்கள் பிக்காசோவை சமைக்க அனுமதித்தது யார்? விளம்பரம் பகுதி -1. உணர்ச்சிபூர்வமான நகைச்சுவை, காதல் நாடகம், குடும்பக் கதை. தொனி: அன்பான இதயம், நகைச்சுவையான, ஆரோக்கியமான, மற்றும் ஆச்சரியங்கள் நிறைந்தது. முக்கிய கதாபாத்திரங்கள்: சுந்தரம், அமைதியான மற்றும் ஞானமான தொழில்முனைவோர், தங்க இதயம் கொண்டவர். பிரதாஸ், அழகான மூலோபாயவாதி, யோசனைகள் மற்றும் குறும்புகள் நிறைந்தவர். டிகாஸ், அமைதியான புயல், ஆழ்ந்த உணர்ச்சி மற்றும் வலுவான விருப்பமுள்ள. அயலி, அனைத்திற்கும் மையம், குடும்பத்தின் ஞானமான மற்றும் உணர்ச்சிபூர்வமான தூண். ரியா, சுந்தரத்தின் மனைவி, நகைச்சுவை உணர்வு மிக்கவள், விரைவான மனநிலை கொண்டவள், ஆனால் அன்பானவள். வித்யா, பிரதாஸின் மனைவி, வீட்டின் அறிவுசார் சக்தி. நவித்ரா, டிகாஸின் மனைவி, துடிப்பான மற்றும் வளர்ப்பு திறன் கொண்டவர், அமைதி காப்பவர். சித்தர், அயாலியின் முன்னாள் பாதுகாவலர், இப்போது அவளுடைய அமைதியான, மாய கூட்டாளி. உலகின் ஒரு துடிப்பான மூலையில் அயலி வில்லா உள்ளது. இது 8 அசாதாரண மனிதர்கள் தங்கள் அசாதாரணமான ஆனால் உடைக்க முடியாத பிணைப்பை உருவாக்கும் பிரமாண்டமான எஸ்டேட் ஆகும். அயலி ஒரு காலத்தில் வாழ்க்கையில் தொலைந்து போனாள், விதியின் பக்கங்களுக்கு இடையில் அலைந்து கொண்டிருந்தாள். பின்னர் சுந்தரம், பிரதாஸ் மற்றும் டிகாஸ் என்ற 3 வித்தியாசமான மனிதர்கள் வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அயலியின் உலகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவினர், வணிகம், விசுவாசம் மற்றும் இதயம் மூலம். 3 ஆண்டுகளாக, அவர்கள் வெறும் வணிக கூட்டாளிகளாக மட்டுமல்லாமல், அவளுடைய வாழ்க்கையின் தூண்களாகவும் இருந்தனர். காலப்போக்கில், ஆழ்ந்த உணர்ச்சிகள் மலர்ந்தன. 3 ஆண்களும் அயலியின் மிகப்பெரிய உணர்ச்சித் தோழர்களாக மாறினர். ஆனால் விதி மற்றொரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. 3 வளையங்கள். ஒரு விதி. அயாலியின் நம்பமுடியாத காதல் கதை ரியா மற்றும் டிகாஸின் சமையலறை குழப்பங்கள் பிக்காசோவை சமைக்க அனுமதித்தது யார்? விளம்பரம் பகுதி -2 தொடரும்.